வணக்கம். மீண்டும் சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்று கர்நாடகம் பெங்களூரில் இருந்து ஒரு நண்பர் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். ஹிந்து தர்மத்தை குறித்து, குருவே, ஹிந்து தர்மத்தை குறித்து ஒரு சிறு விளக்க உரை கொடுக்க முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். நன்றி. தர்மம், இந்துசத்தை பற்றி நான் இந்த வீடியோல பேச முடியாது. தர்மத்தை பத்தி பேசுறேன். தர்மம் என்றால் யம நியமங்கள். தர்மம் அதாவது வாழ்க்கையின் நெறிமுறைகள் வரையறுக்கப்பட்டு அந்த நெறிமுறைகளுக்கு தகுந்த மாதிரி மனிதன் வாழ வேண்டும் என்று குறிக்கப்பட்டுள்ளது இந்து தர்மத்தில். இந்த இந்து தர்மம் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று சனாதன தர்மம், சாமானிய தர்மம், இன்னொன்று விசேஷ தர்மம். சனாதன தர்மம், சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் என்று 3 தர்மங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 தர்மங்களிலும் மனிதனின் சுய வாழ்வுக்கும் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்தை குறித்தும் சில வரையறைகள் தீர்மானிக்கப்பட்டு அவைகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மூலம் நம்ம யோக சூத்திரத்துல யம நியமம் அப்படின்னு சொல்றோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யோகம் என்றாலே 8 படிக்கட்டு: யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், திருப்பி அதே சொல்றேன்னு பேஜார் பண்ணிக்காதீங்க. எல்லாம் மூலம் இதுதான். யமம், இந்த தர்மமா வாழணும்னா ஒரு மனிதன் உயிருள்ள வஸ்துகள் எதையுமே, மனிதனாகட்டும் அல்லது உயிருள்ள பொருட்கள் எதாகட்டும், எதையுமே துன்புறுத்தக்கூடாது. உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவருக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவருடைய பொருட்களை அபகரிக்க கூடாது. இந்த காம உணர்வு, காம இச்சை, அதுல ரொம்ப கண்டென்ட்மெண்ட் இருக்கணும். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை, பொச்சரிப்பு இருக்கக்கூடாது. இது யமம். நியமத்துல பரிசுத்தமா இருக்கணும். என்ன பரிசுத்தம்? உடல் மற்றும் மனது. உடல் மற்றும் மனது. உடல்னா உள் வெளியே, மனதுன்னா அதாவது நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி. இதுல ரொம்ப சுத்தமா இருக்கணும். பியூரிட்டி, மடின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பியூரிட்டியா இருக்கணும். கண்டென்ட்மெண்ட், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது மிக மிக முக்கியம். மனிதனின் வாழ்க்கைக்கு இது மிக மிக முக்கியம். அப்புறமா வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள், நீங்க பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணிருக்கீங்க, பாவகர்ம புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி கடவுள் அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். இதனால் எனக்கு அறிவு கூர்மை, புத்தி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய முக்திக்கு இது வழிவகுத்துக் கொடுக்கின்றது என்று சமாதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வேத உபனிஷத்துக்களை படித்து ஆன்மீக அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். தன்னறிவு, கடவுள் அறிவு. இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன், நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார், கடவுள் என்றால் என்ன, எனக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு, இதை பற்றிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் படித்து தங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது படிப்பு என்று சொல்கின்றோம். இதற்கு கடைசியாக சரண்டர் டு காட் அப்படின்னா கடவுளுக்கு அடிபணிதல். கடைசியாக கடவுளுக்கு அடிபணிதல். எங்கிருந்து அங்க போறதுதான் வாழ்க்கையின் அர்த்தம். இதுதான் யம நியமம் அப்படின்னு சொல்றோம். இத பேச வச்சுதான் எப்படி இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாழ்க்கை நடைமுறைகளை பற்றியும் சமுதாயத்தை எப்படி சீர்திருத்தி எடுத்துக்கொண்டு போறதுங்கிறத பத்தியும் எப்படி நமக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி
மனிதன், சமுதாயம், இது ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு இணைந்தது. சமுதாயம் இல்லைன்னா மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லைன்னா சமுதாயம் இல்லை. சோ இந்த மனிதனுக்கு தனியாக வரையறுக்கப்பட்ட சில நீதி நெறிமுறைகள், அதே போல சமுதாயமும் மனிதனும் எப்படி கூடி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை வகுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சனாதன தர்மம், சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். இந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுகள், நீதி நெறிமுறைகள். இயற்கையை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நீதி நெறிமுறைகள். இதுல மனிதனை பத்தி கேட்டீங்கன்னா, இதுல பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4 வகையா பிரிச்சிருக்கு. இத பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னா அது பெரிய வீடியோ தான் போடணும். இது சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பிரம்மச்சரியத்துல 25 வருஷம் வரைக்கும் குருகுலத்துல போய் படிச்சு அறிவை வளர்த்துக் கொண்டு ஆன்மீகம் மற்றும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் குருக்களிடத்தில் பெற்று வாழ வேண்டும். வாழ்வதற்கு ஒரு முன்னோடி இந்த பிரம்மச்சரியம். அடுத்து கிரகஸ்தாசிரம், சந்நியாச வாழ்க்கையை முடித்துக் கொண்டு சம்சார வாழ்க்கைக்கு இறங்குவது. சம்சார வாழ்க்கைக்கு இறங்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த தொழில் தர்மம் அதை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியத்திலிருந்து கணவன், மனைவி, உற்றார், உறவினர் எல்லோரையும் பேணி பாதுகாத்து கடவுளின் அறிவை பெற்றுக்கொண்டு இறைவனடி சேர வேண்டும் என்பது இந்த கிரகஸ்தாசிரமத்தின் குறி. அடுத்து இந்த கிரகஸ்தாசிரமம் முடிஞ்ச பின்னாடி வானப்பிரஸ்தம். உங்களுடைய டியூட்டி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி, கர்மத்தெல்லாம் முடிஞ்ச பின்னாடி, வீட்டு கர்மங்கள் இருக்கு, அதெல்லாம் முடிச்ச பின்னாடி நீங்க முக்தி அடைகிறதுக்கு பேசு இந்த சம்சார பந்தத்திலிருந்து வெளியே போய் காட்டுக்குள்ள போய் காட்டுல நீங்க தவம் செய்து உங்களுடைய கடவுள் அறிவை பெருக்கிக் கொண்டு கடவுளுக்கு பக்கத்துல போகணும். அடுத்து வானப்பிரஸ்தம் ஆன பின்னாடி சந்நியாசம். சந்நியாசம்ங்கிறது துறவு. என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு முழுமையா கடவுளுக்கு அடிபணிந்து கடவுளை போய் சேருவது முக்தி அடைவது. சோ இதுதான் இந்த சனாதன தர்மத்தின் முக்கிய குறிக்கோள்கள். அடுத்து சாமானிய தர்மம் அப்படின்னு சொல்றோம். சாமானிய தர்மம்னா ஜெனரலா வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நெறிமுறைகள். இதுல மன்னிப்பு, மறப்போம், மன்னிப்போம், இதுதான் பேஸ். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மூல காரணம். அதை கடைபிடிக்க வேண்டும். அப்புறமா மனக்கட்டுப்பாடு, ஐம்புலன்கள் கட்டுப்பாடு, வேறு மற்றவர்களின் பொருட்களை திருடாமல் இருப்பது, பியூரிட்டி அப்படின்னா சுத்தம், மன சுத்தம், உடல் சுத்தம். அப்புறமா ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழ்வது. அப்புறமா டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் ரைட் அண்ட் ராங், தவறு நல்லது, இதை சரி செய்து புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது எப்படி. அப்புறமா ஆன்மீக அறிவை பெறுவது. அப்புறமா எல்லோருக்கும் நம்பிக்கையாக வாழ்வது. அப்புறமா கோபத்தை புறக்கணிப்பது. இதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சாமானிய தர்மத்தில் மிக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து விசேஷ தர்மா. விசேஷ தர்மானா ஸ்பெஷல் டியூட்டிஸ். அதாவது நம்ம வழிமுறைகள் மாத்திரம் போராது, நாம வாழறது இந்த சமுதாயத்துல. சோ உங்களுக்கு சில நெறிமுறைகள், அதை போலவே இந்த சமுதாயத்தோடு நீங்க வாழறப்ப சில நெறிமுறைகளை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு தனிமையாகவும் ஒரு சொசைட்டியில ஒரு ஒரு நபராகவும் உங்களுக்கு நிறைய ஜவாப்தாரி இருக்கு. அந்த ஜவாப்தாரி சொசைட்டி மாத்திரம் இல்ல, இந்த நாட்டில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த நாடு, சமுதாயம், நாம், இது மூன்று ஒண்ணுக்குள்ள என்னென்ன கனெக்ஷன் இருக்குங்கிறத பத்தி தெளிவா சொல்றாங்க. அப்புறமா கம்யூனிட்டி, நமக்கு சேர்ந்தவர்கள், சுற்றம் முற்றம், அது கூட நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுது. குடும்பம் என்றால் என்ன? குடும்பத்தில் கணவன், மனைவி, தகப்பன், அண்ணன், தம்பி, தங்கை, ஒண்ணுக்கு என்ன உறவு இருக்கு, எப்படி நாம அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லுது. இது லா ஆஃப் கர்மா. அதாவது நீங்க பூர்வ ஜென்மத்துல என்ன கர்ம வினைகள் பண்ணிருக்கீங்க, அந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையில எந்த மாதிரி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகள் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தத்துல இந்த தர்மங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்து தர்மம் தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சீராக தான் வாழ்வதல்லாமல் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் சேர்த்துக் கொண்டு
அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவை கொடுக்காமல் எல்லோரையும் அன்பாக நேசித்து கடவுள் என்ன என்பதை புரிந்து கொண்டு தான் எங்கிருந்து வந்தேன் அங்கு போய் சேருவதற்கு தேவையான நெறிமுறைகள் வழிமுறைகளை மிக விளக்கமாக வேதங்களிலும் உபனிஷத்துக்களிலும் இந்த சனாதன தர்மம், சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் என்ற இந்த 3 தர்மங்களின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நாம இதை கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில நமக்கும் நல்லவரா வாழலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம நல்லவரா வாழலாம். நன்றி, வணக்கம்.